சேனல். திஸ் இஸ் ரஞ்சித். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 2ல் இருக்கும். இன்றைக்கி எங்கெங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பனசுரா டேம் போயிட்டு நெக்ஸ்ட் எங்கே போக போகிறோம், இடைக்கல் கேவ் போக போகிறோம். பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. ரூம் வெக்கெட் பண்ணியாச்சு, டாபாக்ஸ் எடுத்தாச்சு, போய் வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு GoPro DSLR எல்லாம் சார்ஜ் போட்டாச்சு. இன்றைக்கி வேறு அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறான். பைக் தொடக்க தெரியாது. நீ வேற லெவலில் விளாக் எடுக்க போது பாருங்க. என்னடா லுக்கு, என்ன இது? Hello guys, welcome back to channel of the day vlog 2. This is Ranjit and you are watching Motovlog Tamil. Guys, இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா அப்போ தான் நம்ம இனிமேட்டு போகிற வீடியோஸ் கன்யூஸாக உங்களால் பார்க்க முடியும். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு யூடியூப் நோட்டிஃபிகேஷன் புஷ் பண்ண மாட்டேங்குது. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி டே 2 எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு இங்கே பனசுரா சாகர் டேம்னு நினைக்கிறேன். அங்கே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 o'clock ஆயிடுச்சு. இப்போ காலையில் 5 மணிக்கே எழுந்திரிச்சோம். 9 பேர் குளிச்சுட்டு ரெடி ஆகிறதுக்கு 7 மணி ஆயிடுச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பனசுரா சாகர் டேம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குது. நாங்கள் வயநாடு இன்டீரியர் இன்னும் போகலை. வயநாட்டுக்கு கொஞ்சம் அவுட்டரில் தான் இருக்கும். அதனால் இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் போகணும். டே 1 பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா ஒன்றுமே ஆகலை. கரெக்டாக காலையில் 4 மணிலேருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் வண்டி ஒரு 12 மணி நேரம் வண்டி ஓட்டிகிட்டு வந்தோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 300 to 350 கிலோமீட்டர் ஆல்மோஸ்ட் வந்துச்சு. ஏன்னா வரத்துக்கே எல்லாம் செம்ம டயர்ட் ஆகிட்டோம். ஏன்னா வெயிலான வெயில். ஏன்னா லாஸ்ட் டைம் நாங்கள் வயநாடு வந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மான்சூன் டைமில் வந்தோம். அந்தளவுக்கு தெரியல. ஆனால் இந்த டைம் சம்மர் டைமில் வந்துட்டோம். சரியான ஒரு வெயில். ரொம்ப நாள் கழிச்சு நான் சொல்லி ஆகணும், எம்டியில் இன்றைக்கி விளாக் பண்ணிகிட்டு இருக்கேன். எம்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஸ்ரீராம்து. ஏன்னா ஏன் எம்டினா பேக் டு மெமரிஸ். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் எம்டி தான் வச்சுருந்தேன். சேம் இதே கலர் இதே மாதிரி தான். அந்த வண்டியோட பேர் லூனா. அது சில பல காரணங்களால் தவிர்க்க முடியாத சூழ்நிலையால் அதை சேல் பண்ணிட்டேன். அதனால் ஏன்னா டாமி ஓட்டிட்டு இந்த எம்டி R15 இதெல்லாம் ஓட்டினா ரொம்ப என்ன செய்யலாம், ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக ஃபீல் ஆகுது. கார்னர் பண்ணுறதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்டா அந்த எம்டி சேல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அந்த எம்டி இருக்க வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு. சில பல பிரச்சனையும் தந்துச்சு. பிரச்சனையை தவிர்த்து குட் பார்ட் எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா வயநாடு 2 ஒரு ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்கோம். ஃபால்ஸ் இல்லைடா, என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஃபால்ஸே இல்லைடா. இத்தனால கோமால இருக்கான், அவனை கண்டுக்காதீங்க. டேமுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ நம்மளுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு டைரெக்டாக நம்ம ஸ்பாட்டுக்கு போக போகிறோம். இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா 7 பைக் 9 பேர் இருக்கோம். ஸோ சேஃபாக கைட் பண்ணி கூப்பிட்டு போகிறது ரஞ்சித். தேங்க்ஸ் டு ரஞ்சித். ஆஸ் அ கோ ரைடராக அவர் நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு. ஃபண்டு அவருக்கு ரைஸ் பண்ணி எல்லாத்தையும் சாப்பிட வைக்கிறது. என்னென்ன சொல்கிறான் பாருங்க. Love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing. I'm always thankful for something. Don't take for granted, stay humble. Now wake up, it's time to look at the enemy. Look in the mirror. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அங்கே தான் டேம் இருக்குது. தண்ணி சுத்தமாக அந்த ஃப்ளோவே இல்லை. டேமில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் தண்ணி ஃப்ளோ அதிகமாக இருந்துச்சுன்னா இது ஃபுல்லாகவே தண்ணி அதிகமாக இருக்கும். இதில் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா பனசுரா சாகர் டேம். இன்னொரு இல்லை 200 மீட்டர் பக்கமாக போட்டிருக்கு என்ட்ரன்ஸ்க்கு, பனசுரா டேம் என்ட்ரன்ஸ்க்கு. கைஸ், நீங்கள் வயநாடு மூணார்லாம் வர மாதிரி இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் மான்சூன் டைம் அப்போ வாங்க. ஏன்னா எல்லாம் கொஞ்சம் காஞ்சி போச்சு, அதுதான் ரியாலிட்டி. இப்போ பனசுரா டேம் வந்துட்டோம். வண்டி எல்லாமே பார்க் பண்ணியாச்சு. ஒரு வண்டிக்கு 10 rupees சார்ஜ் பண்ணாங்க. எல்லாமே வண்டி இப்போ சேஃபாக பார்க் பண்ணிட்டு நாங்கள் இப்போ உள்ள டேமுக்குள்ளே போகிறோம். ஸோ அப்படியே டிக்கெட் வாங்கிட்டு நாங்கள் அப்படியே உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தோடனே இங்கே பார்த்தீங்கன்னா ஐ லவ் வயநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட் பாயிண்ட் இருக்கும். அங்கே ஃபோட்டோ ஷூட் பாயிண்டில் எல்லோரும் வரிசையாக நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இங்கே மேலே போனோம்னா டேம் இருக்குது. டேம் போய் அடுத்த வியூ பார்ப்போம்.
இது வந்து ஏஷியாவோட 2nd லார்ஜஸ்ட் டேமே வந்து இந்த பானசுரா டேம் தான். இந்த டேம் பார்த்தீங்கன்னா 1979லேருந்து 2005 வரைக்கும் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. 2006 தான் வந்து அஃபிஷியலாக இந்த டேம் வந்து ஓப்பன் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி அந்தளவுக்கு இல்லை, தண்ணி ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு மான்சூன் டைம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அங்கங்கே குட்டி குட்டி தீவில் இருக்குது, ரெசார்ட் இருக்குது அங்கே நிறையா. நீங்கள் வந்து போட்டிங் அவைல் பண்ணிக்கலாம். அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஜிப்லைன் இருக்குது, நீங்கள் முடிஞ்ச ஜிப்லைன் போகலாம். அது இல்லாமல் இங்கே வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இங்கே வந்து பண்ணலாம். நீங்கள் வந்தீங்கன்னா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இடம் இது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த வெயில் டைம்லாம் வந்து நீங்கள் தவிர்த்துருங்க, இல்லைன்னா வந்து காஞ்சி தீஞ்சிருங்க எங்களை மாதிரி இன்றைக்கி. ஸோ அது இல்லாமல் இந்த தண்ணி எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா கபினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு இருக்குது, அந்த ஆற்றோட தண்ணி தான் இது எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டேமோட லென்த்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ஒரு 9 கிலோமீட்டர் வந்து லென்த்து வருது. ஜிப்லைன் இருக்குது, உள்ளே பார்த்தீங்கன்னா போட்டிங்கு. இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஃப்ளோட்டிங் சோலார் பவர் வந்து ஜென்ரேட் பண்ணுற வந்து ஒரே டேம் வந்து இது மட்டும்தான். போட்டிங் போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸ்பீட் போட்டு வந்து 1 பர்சனுக்கு வந்து 200 சார்ஜ் பண்ணாங்க. மொத்தம் நாங்கள் 7 பேர் போகிறோம், 2 பேர் வரமாட்டேன்ட்டாங்க. போகும்போது லைஃப் ஜாக்கெட் போட்டுப்பாங்க. லைஃப் ஜாக்கெட் போடலாம் உள்ளே விட மாட்டாங்க, ஃபார் யுவர் சேஃப்டி. டிக்கெட் எடுத்துட்டோம். டிக்கெட் வந்து 1 பர்சனுக்கு வந்து 200 வாங்கினாங்க. மொத்தம் 7 பேர் வந்திருக்கோம், 2 பேர் வரல. நாங்கள் போட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். போட்டு ஒன்று ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். வந்து சும்மாறா நானே நொந்து போயிருக்கேன். பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ். இப்போ மறுபடியும் பேசு. அட கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். வாங்க, கரெக்டான உங்களுக்கு இடம் போட்டோ எடுக்க. கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போட்டில் ஏறிட்டோம். அண்ணன் டாப் ஸ்பீடில் போயிட்டு இருக்காரு. ஒரேடியாக படுக்க வேண்டியது. அப்புறம் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். நீங்களே சொல்லியிருப்பேன் வந்து நம்ம ட்ரிப்பில் முதல்ல கிளம்புறதுன்ட்டு. வழக்கம் போல் இந்த ட்ரிப்லேயும் ஆரம்பிச்சிட்டாரு. முதல்ல கிளம்புறது ஆள் தேடிட்டு இருக்காரு, ஆள் சேர்த்துட்ருக்காரு. ஆள் சேர்ந்துட்டான். யார் இந்த டைம் தீப்சந்த் தான் வழக்கமாக போவான். இந்த டைம் தீப்சந்த் அதிசயம் எங்களோட இருக்கான். ஏன்னா வண்டி எடுத்தார்ல. வழக்கமாக தான் இவங்க 2 பேர் தான் டேக் டீம் போட்டு பாதியிலே ஓடிடுவாங்க. ஆனால் இந்த டைம் சரண் கிளம்புறாரு. நீங்கள் ஓட்டுற ஓட்டுக்கு ட்ரெயின்லேயே வந்துடலாம். ஆல்மோஸ்ட் வரதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி நேரம் ஆயிடுச்சு. காலையில் 4 மணிக்கு கிளம்பி ஈவினிங் 4 மணிக்கு தான் வந்தோம். அவர்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் படுத்து தூங்கிட்டாரு. நாங்களும் வரல, இவங்க முந்தானத்து 10 மணிலேருந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. எவனாச்சு அதாவது 250 + ஒரு 280 280 எவனாச்சும் 12 மணி நேரம் ட்ராவல் பண்ணுவானா? இந்த கோஷ்டி பண்ணுது. எல்லாம் அப்படியே திருப்பி எல்லாம் மூஞ்சி கம்மி. ஓகே ப்ரோ, பாய்ஸ் சீக்கிரம் தான் போங்களா ப்ரோ. என்ன வரையும் தான் வீடியோ எடுத்துகிட்டு போங்க. அண்ணா தண்ணி இருக்கா? கொஞ்சம் குளிக்கலாமா? அவ்வளோதானே? ஓகே தான். ஓகே 4:30 ஆகுது. இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். 5 வாங்கடா. ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்துட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பனசுரா மீனுமுட்டி வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் இருக்குது. டிக்கெட் பார்த்தீங்கன்னா 1 பர்சன் வந்து 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா 50 rupees வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து
அங்கே டிக்கெட் வாங்கிட்டு டிக்கெட் வாங்குற கவுண்டர்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் இல்லைனா ஒரு 800 மீட்டர் நீங்கள் வந்து ட்ரெக் பண்ணி போகணும். இப்போ ஃபால்ஸ் போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். ஓகே கைஸ், நான் இப்போ ஃபால்ஸ் போயிட்டுருக்கோம். ஏன்னா இறங்கும்போது மூச்சு பயங்கரமாக வாங்குது கைஸ். ஆனால் போகிற வழி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. நாங்கள் வர டைம் வந்து இன்றைக்கி யாருமே இல்லை, அதுதான் ஒரு பெரிய ஹைலைட்டு. தண்ணியோட ஃப்ளோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, கொஞ்சம் இல்லை ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஆனால் அந்த ஒரு இடத்துல வந்து ஸ்விம்மிங் பூல் மாதிரி குட்டமாக தண்ணி தேங்கி இருக்குது, வர தண்ணி அதில் தான் குளிக்க போகிறோம். ஓகே கைஸ், நாங்கள் இப்படி கொஞ்சம் குளிச்சுட்டு அப்படியே நாங்கள் கிளம்ப போகிறோம். உளுந்ததில் வந்து கியர் லிவர் வந்து உடஞ்சிருச்சு. ஆஃப் ரோட் லவர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டியது, மற்றவங்க யாருமே ட்ரை பண்ணாதீங்க.